ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு கேக்கு தான். கேக் இன்றைக்கி ஆர்டர் வரல. இன்றைக்கி சாட்டர்டே. எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் வந்துருச்சு. பட் அவங்க இல்லை, எனக்கு சாட்டர்டே நீங்கள் பண்ணி கொடுங்க, சாட்டர்டேனே என் ஹஸ்பண்டு குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, நான் சாட்டர்டே பண்ணி தரேன் அப்படின்னு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மார்னிங்கே பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 டேஸும் சாப்பிட்டுக்கிறோம். மேக்ஸிமம் என்னோடய கேக் 3 டேஸ் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு மேலே வேண்டாம்னு தான் சொல்லுவேன். நானே கடையில் வாங்கினாலும் அவ்வளோதான் வச்சுப்பேன். ஏன்னா மில்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. அவங்க சரி ஓகே அப்படின்னாங்க. நான் மார்னிங் அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணினேன். நான் மார்னிங் பண்ண போகிறேன், உங்களுக்கு கேக்கு ஓகேவா அப்படின்னா ஓகே அப்படின்ட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் பவுட்ரு. நம்ம என்ன கேக் பண்ணுறோம் அப்படின்னா வீட் வித் ஆல்மண்ட். நான் மேக்ஸிமம் என்கிட்ட கேக் வாங்குறவங்க சொல்கிற ஒரே விஷயம் முடிஞ்ச அளவுக்கு கோதுமை சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, ஒரு சிலர் இல்லைங்க, எனக்கு மைதாவோட அந்த ஸ்பாஞ்சு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதுதான் வேணும் அப்படிம்பாங்க. சரி, ஓகே. பர்த்டே கேக்கே நான் ஸ்கூலுக்கு கோதுமையில் தான் பண்ணி கொண்டு போனேங்க. டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குனாங்க. சரி, நம்ம சொல்கிறத சொல்லுவோம், அதுக்கு மேலே அக்செப்ட் பண்ணலாம், எனக்கு இதுதான் வேணும்னா நான் உங்களுக்கு மைதாவே கொடுத்துருவேன். எனக்கு என்னென்னா, சரி நம்ம கோதுமையிலையும் பண்ண முடியும், நல்லா வரும் அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிடட்டும் அப்படிங்கிறது தான். என் பசங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை தான் கொடுப்பேன். நான் மைதா யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நம்ம என்னைக்காவது வெளியில் போகிறோன்னா ஒரு பரோட்டா ஏதோ ஒன்று மைதாவில் சாப்பிடுவோம். அப்படிங்கும்போது சரி, வீட்லேயாவது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். பிஸ்கட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி தான். ராகி, அப்புறம் கோதுமை, இந்த மாதிரி தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்கிட்ட வாங்குறவங்களும் ஹெல்த்தியாக வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஒரு சிலருக்கு இல்லை மைதா நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அவங்க கேட்டதையுமே நான் பண்ணி கொடுத்துருவேன். அதேமாதிரி இது காலையில் மார்னிங் எழுந்துச்சி பண்ணினேன். அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க இல்லைங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, நான் ஈவினிங் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை, உங்கள் வீட்டு பக்கமே வரேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு குட்டி குழந்தை இருக்கனால வர முடியாது அப்படின்னாங்க. சரி, ஓகே, நான் ஈவினிங்கே கொடுத்து விட்றேன் அப்படின்னு. நான் ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும், இந்த மாதிரி ஹெல்த்தியாக வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேத்துக்கு வீட் வித் ஆல்மண்ட் கேக் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, பிஸ்கட்டுமே நான் பட்டரில் மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எதுவுமே ஆயிலாக மில்காக எதுவுமே சேர்க்கலை, ஹெல்த்தியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பிஸ்கட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, நான் அவங்க இடத்துக்கு டெலிவரி பண்ணுறேன். யாரோட வீட்டுக்கும் போக மாட்டேன். மேக்ஸிமம் மெயின் பிளேஸ்க்கு வர சொல்லிவிட்டு நான் டெலிவரி பண்ணிவிட்டு வந்துடுவேன். எல்லாரோட வீட்டுக்கெலாம் நம்மளால் போக முடியாது. ஏன்னா நான் டெலிவரிக்குன்னு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நியர் உங்கள் ஹவுஸ் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு மெயின் பிளேஸ்க்கு வருவேன். நீங்களும் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளெயின் கேக் பிடிக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.